ஹலோ நண்பா, ஐபிபிஎஸ்லேருந்து கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டு வீடியோ லிங்க் தரேன். அதில் எவ்வளோ வேகன்சி, யார் அப்ளை பண்ணலாம், எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த கிளர்க் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி வீட்டிலேருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை பார்த்துக்கிட்டே பை சைடு அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் லேப்டாப் அப்படி இல்லைனா பிசியில் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா டேப்லனாவது ட்ரை பண்ணுங்கள். மொபைலில் ட்ரை பண்ணுறத தவிருங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் மேலே 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் வந்து எனேபிளில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் டிக் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் ஓரளவு கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இதற்கு முன்னாடி ஐபிபிஎஸ்ல வேறு எதுவும் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் புதுசாக இந்த வருஷம் வந்த 2026 வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து தான் உள்ளே போகணும். அப்புறம் எதுக்கு அப்புறம் கீழே லாகின் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் இருக்குது அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்காக தான் அந்த ஒரு பாயிண்ட். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரயில்வே டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி உள்ளே போய் பண்ணிடலாம் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே இல்லை. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன் இமெயில் லிங்க் தரேன். அதை டச் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர், ப்ரிவ்யூ, அப்லோட், பேமெண்ட். ஓகே, சிம்பிள் தான். ஐபிபிஎஸ் பிஓவில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது பெரிய தொல்லையாக இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் நேம் இருக்கும். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க. ஒரு ஆப்ஷனையும் 2 டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நேமை திரும்ப கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எந்தெந்த ஆப்ஷனுக்குலாம் இந்த மாதிரி ரெட் கலரில் ஸ்டார் இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், உங்களோட ஃபுல் நேம் இங்கே ஷோ ஆகும். அதாவது நீங்கள் இந்த இடத்துல கொடுக்க உங்களோட நேம் வந்து அங்கே ஷோ ஆகும். ஸோ என்னோட 10th மார்க் ஷீட்டில் சிவராமகிருஷ்ணன் எஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, ஸோ நானும் அதே மாதிரியே வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பாருங்கள், கீழே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் நேமில் என்னோடய டிஸ்பிளே ஆகும் என்னோட நேமு. இது மாதிரி தான் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பெயரை மாற்றம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. ஓகே, பெயர் மாற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாற்றின பெயர் ப்ளஸ் அதோட ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லைனா சிம்பிளி நோ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் உங்களோடதா இல்லை பேரண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்னவோ அதை நீங்கள் கொடுங்க. மேக்ஸிமம் உங்களோடதுனா செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடியை பொறுத்தவரையும் அந்த அட்டுக்கு முன்னாடி உள்ளதை நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். டொமைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பாக்ஸை சூஸ் பண்ணி டொமைனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி @gmail.com அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து செக்யூரிட்டி கோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கோடு காட்டும். அந்த கோடை கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. கேபிட்டல்னா கேபிட்டல், ஸ்மால்னா ஸ்மால் அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் கேப்சா எரர் அப்படின்னு சொல்லி காட்டும். அப்படி காட்டுனுச்சுன்னா இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணால் புது கேப்சா வரும். அதை நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, எவ்ரி டைம் சப்மிட் பண்ணுறப்போ இந்த இடத்துல 1 or more எரர்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த பேஜில் ஏதோ எரர் இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன எரரோ அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணால் தான் உங்களுக்கு போகும். அப்படி இல்லைன்னா போகவே போகாது. அடுத்து நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்குறப்போ என்ன தான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது கேப்ஸில் மாறிக்கும். அது பிரச்சனை இல்லை. கேப்ஸில் மாறினாலும் நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். நம்ம கொடுத்த ஃபோன் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கு சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணிடுங்க. மேலே ஃபோன் நம்பருக்கு ஏதாப்பில் சென்ட் ஓடிபி இருக்கும், இமெயில் ஐடிக்கு ஏதாப்பில் சென்ட் ஓடிபி இருக்கும். நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தா வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு செக்யூரிட்டி கோடு இருக்கும். அந்த கோடை நீங்கள் ரைட்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பருக்கு ஏதாப்பில் இருக்கிற சென்ட் ஓடிபியை கொடுத்தா தான் ஓடிபி போகும். ஓகேவா, மெசேஜுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்தா சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இமெயிலுக்கு நேராக ஒரு சென்ட் ஓடிபி இருக்கும். அதை நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடியும் திரும்ப இந்த இடத்துல ஒரு தடவை கேப்சாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஐடிக்கு நேராக இருக்கிற ஓடிபியை சென்ட் ஓடிபி கொடுத்தா தான் உங்களுக்கு ஓடிபி போகும்.
அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்படியே இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயும் மெயிலையும் கூட சென்ட் பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும். ஹால் டிக்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் செலக்ட் ஆனால் கூட இது கட்டாயம். இதை நீங்கள் நிச்சயமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அப்புறம் இப்போ இருக்கிற லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ கைட்லைன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இதுக்குள்ளேயே வந்து போக முடியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வேலிட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத கொடுங்க. அதாவது பிளெயின் ஒயிட் ஆர் லைட் கிரே பேக்ரவுண்டில் இருக்கலாமா, ப்ரிஃபரபிளி ஒயிட் பேக்ரவுண்ட் பாருங்கள். அப்புறம் வந்து ஃபேஸ் நல்லா கிளியராக விசிபிள் ஆகணும், நல்ல லைட்டிங் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் வந்து டிப்ஸு கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி இதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேவையில்ல, நான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்னென்ன சைஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபோட்டோகிராஃப் வந்து இந்த டைமென்ஷனில் இருக்கணும். ஸோ அதோட ஐ மீன் 200 × 230 பிக்சல்ஸ் டைமென்ஷன்ஸில் இருக்கணும். 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருந்தால் அக்செப்ட் வந்து ஆகிக்கும். அடுத்து வந்து பாருங்கள், நீங்கள் லைவாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். நீங்கள் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃப்ரண்ட் கேமரா வச்சு, இல்லை சிஸ்டம் அப்படின்னா வெப் கேம் வச்சு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 20 to 50 KB இருக்கணும். அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் 50 to 100 KB வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் வந்து 10 to 20 KB இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்தோட டைமென்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. சில நேரம் ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகலைன்னா அந்த டைமென்ஷன்ஸில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கரப்டட் இமேஜ் அந்த மாதிரிலாம் வருதுன்னா அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக ரீசைஸ் ஆகலை, நீங்கள் வந்து வேறு ஃபோட்டோ தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்கள், உங்களோட வெப் கேமராவை யூஸ் பண்ணி லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பார்க்கணும். நீங்கள் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களோட லைவ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் பேக்ரவுண்டுக்கு முன்னாடி நல்ல சூரிய வெளிச்சத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் நல்ல ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரியான ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் லைவ் ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு ஒரு QR கோடு இருக்கும். அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, அதாவது இந்த கேப்சர் ஃபோட்டோவில் போய் உங்களால் ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியல, எரர் வருது அப்படின்னா சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து செல்ஃபி எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த QR கோடை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ப்ரௌசரில். இந்த இடத்துல ஒரு லென்ஸு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த QR கோடு இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த QR கோடுக்கு மேலே ஒரு லிங்க் வந்து வரும். ஓகே, ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் மொபைலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணால் தான் இந்த பேஜ் வந்து ஒர்க் ஆகும். மற்ற பேஜுக்கு ஆனில் வச்சுக்கோங்க, இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப மட்டும் ஆஃபில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த டேப்பில் இருக்கிற அங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்டேட் ஆகிரும் ஒரு 10 செகண்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேப்புக்கு நம்ம ஓகே கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்த அந்த போர்ட்டலுக்கு வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தா நம்மளோட ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள், கொஞ்சம் ஒயிட் பேக்ரவுண்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் சும்மா உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இப்போ ரீசெண்டாக 6 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணுங்கள். செல்ஃபி ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஷர்ட் போட்டுக்கோங்க, நல்லா டார்க் ஷர்ட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால டார்க் ஷர்ட் போட்டால் வந்து எடுக்கும். அப்புறம் வந்து நல்லா ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி சன்லைட்டில் வந்து நீங்கள் சன்லைட்டு முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, பரவாயில்ல, IBPS PO மாதிரி டிஃபிகல்ட்டாக இல்லை. இந்த கிளர்க்குக்கு வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே ஃபஸ்ட் டைம்லேயே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. பட் வந்து உங்களுக்கு கரப்டட் இமேஜ்னு வருது, அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா கரெக்டான சைஸில் டைமென்ஷனில் நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகிக்கும். அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த ஃபைலோட நேம் வந்து சிங்கிள் வேர்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேர்டில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபைல் நேமை ஏற்றுக்காது. கம்ப்ரெஸ் பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் இந்த
வெப்சைட்ஸில் பண்ணிங்கன்னா சில போர்ட்டலில் உள்ளதை எடுத்துக்கும், சில போர்ட்டலில் உள்ளதை எடுத்துக்காது. நான் என்ன சொல்கிறேன், ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைன்னு இல்லை, எல்லா வேலைக்குமே உங்களுக்கு அப்ளை பண்ண அந்த ஃபோட்டோ சைனு அப்புறம் டிக்ளரேஷனு தம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஜென்ரல், நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா ஜென்ரல் கொடுத்துக்கலாம். இடபிள்யூஎஸ் இருக்குது. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் வந்து ஓபிசி கொடுத்துக்கலாம். எஸ்சி எஸ்டி இருக்குது. எதுவோ நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், நீங்கள் டிசேபிலிட்டி பீப்புளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிசேபிலிட்டி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் ஸ்பெசிஃபைடு டிசேபிலிட்டியில் வரீங்களா, உங்களால் வந்து எக்ஸாம் எழுதுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அதெல்லாம் இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் நோ கொடுத்துருங்க. அப்படி இருந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸாமில் காம்பன்சேட்டரி டைம் தராங்க 20 மினிட்ஸ். அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களுக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான். ஸோ எஸ் ஆர் நோ நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக கொடுங்க. அடுத்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதில் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டி இந்த சென்ஸ் முஸ்லீம், கிறிஸ்டின், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் எஸ் கொடுங்க. இல்லைனா நீங்கள் நோ கொடுத்து நீங்கள் ஹிந்துசம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு கவர்மெண்ட்டில் பப்ளிக் செக்டாரில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் கொடுத்து பார்ப்போம் என்னென்ன கேட்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, எதுவும் கேட்கல. ஸோ உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் அதில் கவர்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து சர்வீஸில் இருந்து நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அடுத்து நீங்கள் வந்து சர்வீஸ் மேனோட டிபெண்ட்டாக, அதாவது உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ சர்வீஸில் இருக்கிறப்போ அவங்க வந்து இறந்துருப்பாங்க, கில் பண்ணப்பட்டிருப்பாங்க, அவங்களோட டிபெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மேன், ஆர்மி அது ரிலேட்டடில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? யார் யாருக்கு? விடோவுக்கு, டிவோர்ஸ்டு விடோவுக்கு, அப்புறம் வந்து கணவனால் கைவிட்டப்பட்டவங்க, ஸோ அவங்களுக்குலாம். ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எத்தனை முறை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்தெந்த டைம் வந்து கிளர்க்குக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்படி இல்லை இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் நோன்னு கொடுத்து முடிச்சிடலாம். அடுத்து நீங்கள் வந்து ட்ரெயின்டு அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா? பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இந்த இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் நிறைய வங்கிகளில் வருது, இல்லை எஸ்பிஐயில் கூட வருது. ஸோ இல்லை பிஎஃப்எஸ்சி செக்டாரில் வந்த கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் எதுவும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கலாம். ஓகே, நான் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கேன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் நோ அப்படிங்கிறத கொடுத்தா போதுமானது. ஓகே, அடுத்து பாருங்கள், நீங்கள் எதுவும் இந்த நேஷ்னல் அப்ரண்டிஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, நாப்ஸு அந்த மாதிரி இதிலலாம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்து அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுங்க. இல்லை ப்ரோ நான் அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் நோ கொடுத்தா போதுமானது. இது கட்டாயம் இல்லை, அதில் ரிஜிஸ்டர் பண்ணி இதில் கொடுக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. பட் அப்ரண்டிஸ் முடித்தவங்க நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து சிட்டிசன்ஷிப் எல்லாருமே வந்து இந்தியா தான் அடுத்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வேக்கன்சி ஆன் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க? ஆப்வியஸாக தமிழ்நாடு. ஸ்டேட் கோட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபீட் ஆகிரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம். லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ், அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எஸ் தான் கொடுக்கணும், டிக் தான் கொடுக்கணும். அடுத்து 10ஆம் வகுப்பு 10th வந்து நீங்கள் லோக்கல் லாங்குவேஜை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம கண்டிப்பாக தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருப்போம், நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், 10ஆம் வகுப்பில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, 10th சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணுவீங்களா எவிடன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் நீங்கள் டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து
எக்ஸாம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்து எந்தெந்த ஊர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. மெயின்ஸ்க்கு வந்து ஒரு 2 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஊர்களை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஊரை வந்து நீங்கள் கொடுங்க. அடுத்து இந்த எக்ஸாமை நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழில் கூட எழுதலாம். இங்கிலீஷ் அண்டு தமிழ் கொடுத்து நீங்கள் வந்து தமிழில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழே வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஐடி ப்ரூஃப் இந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் பண்ணிவிட்டு என்ன ஐடி ப்ரூஃப் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுறீங்க, ஆதார் கார்டு அப்படின்னா இந்த ஆதார் கார்டை தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும். ஓகே, இது வந்து கட்டாயம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோவிங் ஐடி வென் அப்பேரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பீங்களா நேம், அந்த நேமும் உங்களோட ப்ரூஃப் எந்த ஐடியில் மேட்ச் ஆகுதோ அந்த ஐடியை இந்த இடத்துல கொடுத்து கரெக்டாக நேம் மேட்ச் ஆகிறது, ஃபேஸ் மேட்ச் ஆகிற மாதிரியான ஐடியை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் கட்டாயம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த நீங்கள் என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடியோட நம்பர், ஐடி ப்ரூஃப் நம்பரை கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அப்புறம் ஆனா பெண்ணா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோங்க. கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா. அப்புறம் வந்து பாருங்கள், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருங்க. இதெல்லாம் கட்டாயம் இல்லை. எந்தெந்த ஆப்ஷனுக்குலாம் இந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். சில நேம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எரர் வந்துச்சுன்னா எந்தெந்த ஆப்ஷனில் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற எரர் காட்டும். ஸோ அதில் போயிட்டு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்வின்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ட்வின்ஸ் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அடுத்து அப்பா பெயர், அம்மா பெயர், இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. 2 டைம்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிடுங்க. அடுத்து வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. தெரு, அப்புறம் ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாமே. ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா டிக் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா தனித்தனியாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பே பண்ணுற ஃபீ வந்து எந்த அட்ரஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களோட கேஸ்ட் பொறுத்து, கேட்டகரி பொறுத்து எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்து கீழே வேலிடேட் இஸ் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்தா 1 or more எரர் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி எந்த இடத்துல எரர் வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெட் கலரில் ஹைலைட் பண்ணுவாங்க. வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிடலாம். அடுத்து கல்வி தகுதி, ஃபஸ்ட்டு உங்களோட 10th டீட்டெயில்ஸ் கொடுங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள், 10th நேம் ஆஃப் த போர்டு, என்ன போர்டு அப்படிங்கிறத மேலே 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். சயின்டிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அப்படி இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதுருங்க. அப்புறம் 10th வந்து எப்போ வந்து பாஸ் அவுட் ஆனீங்க. அடுத்து டிகிரி எந்த போர்டு, டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிகிரியில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அதையும் நீங்கள் கொடுக்கணும். டிகிரி வந்து எப்போ வந்து நீங்கள் டேட் ஆஃப் பாஸ் பண்ணீங்க, அப்புறம் டிகிரி எவ்வளோ பர்சன்டேஜோட கம்ப்ளீட் பண்ணீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அப்புறம் மாஸ்டர் டிகிரி எதுவும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம். மாஸ்டர் டிகிரி கட்டாயம் இல்லை, பட் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அடுத்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் எஸ் தான் வந்து கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, ஏதாவது சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, டிகிரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கீழே 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் என்னோடய ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஒரு பாடம் படித்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த 4வது ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணால் போதுமானது. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இது யாருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கொடுங்க, இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நோ கொடுத்து இதை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்து இந்த ஃப்ரீ ட்ரைனிங் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். அடுத்து உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் வழக்குகள் இது மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து லாங்குவேஜஸ் நோனில் தமிழ் வந்து 3மே எழுத படிக்க பேச தெரியும்னு கொடுத்துக்கோங்க. வேறு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷும் வந்து எழுத படிக்க பேச, அதாவது எனக்கு தெரியும் அதனால் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எழுத படிக்க தான் தெரியும், பேச தெரியாதுன்னா பேச தெரியாத ஸ்பீக் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது ப்ரொஃபிஷியண்ட்டோ அதை நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த செலக்டில் வந்து அதர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதரில் உங்களுக்கு வேறு எதுவும் லாங்குவேஜஸ் தெரியுது அப்படின்னாலும் அதையும் கொடுத்து வைங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ வேறு எதுவும் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்து வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்லோட்ஸில் ஸோ நீங்கள் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஸோ இந்த இடத்துல கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்டடிட் இன் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே ஒரு தடவை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் பாக்ஸ் எனேபிள் ஆகுது. இல்லைனா ரெட்லேயே தான் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்கள், பேங்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் இதில் ப்ளேஸ் ஆகுறீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னு ஃபஸ்ட்டு நான் இந்தியன் பேங்க் கொடுக்குறேன். ஏன்னா இந்தியன் பேங்க்குக்கு தான் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் நான் இந்தியன் பேங்க் கொடுக்குறேன். இதே மாதிரி எல்லா பேங்க்குக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து நான் பஞ்சாப் நேஷனல் கொடுக்குறேன். அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எதுக்கு ஆர்டர் வைஸ் நீங்கள் 1 2 3ன்னு மாற்றி டிக் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் ஆகிட்டே வரும், ஆர்டர் வந்து வரும். ஓகே, இன்கேஸ் வந்து நான் அந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு 3வது இது கொடுக்குறேன்னா அப்படியே நீங்கள் டச் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து மாறும். பட் நீங்கள் இந்த இடத்துல டிக் கொடுக்குறப்பே கரெக்டாக கொடுத்து வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. எல்லா பேங்க்குக்குமே கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற 2த்துக்கு மட்டும் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இடது கை கட்டவரலோட ரேகையை அப்லோட் பண்ணணும். அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் உங்களுக்கு வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதை ஒரு பேப்பரில் எழுதி அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து 10th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. டிஜிலாக்கரோட டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா ஜஸ்ட் நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த செக்யூரிட்டி கோடை என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் பேமெண்ட் வந்து கொடுத்தா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டு. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடில் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், இது கொஞ்சம் முக்கியமானது, செக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன், இந்த டைமென்ஷனில் இந்த சைஸில் அப்லோட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இடது கை கட்டவரலோட ரேகை ஒரு 3 சென்டிமீட்டர் ஹைட்டில் 3 சென்டிமீட்டர் வித்தில் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகே, சென்டிமீட்டரில் ஒரு ஒயிட் பேப்பரில் 3க்கு 3ல் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நடுவில் உங்களோட இடது கை கட்டவரலோட ரேகையை வைங்க. இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துரும். அதுக்கான டைமென்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த டைமென்ஷனில். ஓகே, இந்த டைமென்ஷன் எதுக்கு நான் புஷ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அதில் நீங்கள் கரெக்டாக அந்த இதில் கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக அப்லோட் ஆகிரும். நாளை பின்ன உங்களுக்கு வெரிஃபிகேஷன்லேயும் பிரச்சனை வராது. ஓகே, அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 3 லைன்ஸ். ஓகே, யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட இந்த 3 லைனையும் ஒரு பேப்பரில் எழுதணும். எப்படி ஐ கமா போட்டு பக்கத்தில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கா, இந்த இடத்துல உங்களோட பேர் எழுதிக்கோங்க. சிவராமகிருஷ்ணன் எஸ் அப்படின்னு போட்டு கமா போட்டு ஹியர் பை டிக்ளேர் தட் இதிலேருந்து இந்த வென் ரெக்கார்ட் வரையும் இந்த 3 லைனை ஜாயிண்ட் லெட்டரில் தான் எழுதணும், கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது, இங்கிலீஷில் தான் எழுதணும். அதுவும் பிளாக் இங்கில் தான் வந்து எழுதணும், ப்ளூ இங்கில் எழுதக்கூடாது, பிளாக் இங்கில் தான் எழுதணும். எழுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 50 to 100 கேபியில் நீங்கள் அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு எனக்கு இதெல்லாம் இந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண உட்காருங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை, டாட்டா.